நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸுக்கு போடுவீங்களா? இல்லை இதை போடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்றத சொல்லுங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் நம்ம மீன ராசிக்கு பார்த்தோம். என்ன போட்டிருந்தாங்கன்னா, சூழ்நிலை அறிந்து செயல்படுவி. ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட வேண்டியதா. குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்கட்டா? சரி வாங்க நம்ம கிளம்பலாம். எல்லா துணியும் மடிச்சு வச்சாச்சு. இன்னும் மற்ற வேலைகளை பார்க்கலாமா? பேசு. இங்க பாரு. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்னோட டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வித்தவுட் இன்டர்நெட். என்னோடய ஃபோனில் வந்து நெட் வந்து முடிஞ்சிருச்சு, நேற்றே முடிஞ்சிருச்சு. சரி நம்ம லேட்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணாமல், நெட் எதுவுமே யூஸ் பண்ணாமல், ஸோ நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்கிட்ட ஃபோன் இல்லாத டைமில் நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஃபோன் இருக்கனால ஃபோனையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மழை வந்து தூரிகிட்ருக்கு, தெரிகிறதா? இங்கே வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ குழம்பு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வேக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன, பாட்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு, துணியெல்லாம் இருந்தது, நிறைய துணி இருந்தது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல சின்ன பிள்ளையில சாரீ மடிக்கும் போது 2 பேர் வேணும். இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், கடைசியில் அப்படி மடித்து அப்படி தான் வந்து மடிப்போம். இப்போல்லாம் வந்து சிங்கிளாக மடிக்கிறோம். மடிக்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வரும். ஸோ எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மார்னிங் வந்து ஆம்லா ஜூஸ் குடிப்பேன் எப்போவுமே. ஆம்லா வந்துட்டு எடுத்து வச்சுட்டு, அது கூட வந்து கருவேப்பிலை, இஞ்சி போட்டு நம்ம வந்து அரைச்சாச்சு, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை தான் குடிக்க போகிறோம். இதில் ஹெல்த் பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது. ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரெகுலராக எடுத்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உடம்புக்கு நல்லது தான். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ வந்து வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் எடுக்க போகிறோம். துணி தான், துணி 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 சேரில் துணி, மிஷினில் துணி, எல்லா பக்கமும் துணியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வந்து ஒதுங்க வைக்க போகிறோம். பண்ணிடலாமா? வாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு போடலான்னு போடும்போது எனக்கு இந்த பாட்டு வந்து கரெக்டாக போட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அழகான சின்ன தேவதை, சமுத்திரம் படம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் கண் கலங்கிடுவேங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆயிடும். அதுவும் அண்ணா தங்கச்சி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுவேன். அப்புறம் அந்த பாட்டை போட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு துணி எல்லாத்தையுமே மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த துணியை கிளியர் பண்ணுறதே பெரும் பாடாக இருக்குங்க. எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேர் உட்காரமோ இல்லையோ, துணி தான் வந்து ஏகப்பட்டது கிடக்கும். ஸோ எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு, எல்லாத்தையும் வந்து பீரோலையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ கடைசி ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டோன்னே இந்த ரூமை க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேன். அப்புறம் சரி ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஃப்ரிட்ஜில் வந்து நான் டெடி நிறையா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க அதில். அப்படியே பொம்மையை எடுத்துகிட்டு, எனக்கு பொம்மைனா அவ்வளோ பிடிக்கும். பொம்மையை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் நேரம் டான்ஸை போட்டுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. ஸோ நான் வந்துட்டு எங்கே பொம்மை கிடச்சாலுமே தூக்கிட்டு வந்துடுவேன், சென்ஸ் வாங்கிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூ வந்துட்டு நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம், ரிசப்ஷனுக்கு. அங்கே வந்து பூ இருந்ததா, சரி அழகாக இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்னோடய ஃபோட்டோ வந்து எங்கள் வீடு வந்து மெயினில் தான் இருக்கும். வண்டியெல்லாம் போகுமா, ஏகப்பட்ட தூசி உள்ளே வந்துடும். அப்புறம் ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. எடுத்து அழகாக தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு நான் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். ஸோ 2 ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, கிச்சனை க்ளீன் பண்ணணும். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு சமைக்கணும். நமக்கு மத்தியானத்துக்கு சமைக்கணும். ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கலாம். சரிங்களா மேடம்? பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சமைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதான் ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ணணும், துடைக்கணும். ஸோ நான் துடைச்சி முடிச்சுட்டு பார்க்கட்டா?
டடா! ஸோ எல்லாத்தையுமே ஹோல்சேல் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே பெருக்கி சிங்க்கில் போட்டாச்சு. நான் பாத்திரம் மட்டும் கழுவ வேண்டியது இருக்குது. வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெதுவாக பாத்திரம் கழுவிக்கலாம். ஸோ நேற்று வந்து தலைக்கு குளிச்சேன்னா சரி இன்றைக்கி எண்ணெய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எல்லா பக்கமுமே ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. சரி கொஞ்சம் எண்ணெயை வச்சு கூல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எண்ணெயை வச்சு தலையை வந்து சீவியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தோசை மாவு இருக்குல்ல, புளிச்ச தோசை மாவு, அப்புறம் ஒரு ப்ரூ பாக்கெட்டு, கொஞ்சமாக வந்துட்டு லெமனு, இது 3யும் ஒட்டுக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காஃபி பவுட்ரு மட்டுமே போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இது கூட வந்துட்டு மஞ்சள் சேர்த்துப்பேன் நான். மஞ்சள் சேர்த்துக்கிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். அதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷோ இல்லை குளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். குளிச்சுட்டு வந்தோடனே தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸுக்கு போடுவீங்களா? இல்லை இதை போடுங்க, இதை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். அப்புறம் நல்லா போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களை பார்க்கட்டா? பாய். ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு செல்லக்குட்டீஸ். குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிருந்தேன்னா எனக்கு எண்ணெய் தேய்ச்சா இந்த மாதிரி தலை சீவுறது ரொம்ப பிடிக்கும். தலை சீவிட்டு எங்கள் பாப்பா வந்து இந்த பொட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா, விளையாடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தா. அப்படியே அங்கே விட்டுட்டு போயிட்டாளா, அதை எடுத்து சந்தனம், நான் சின்ன பிள்ளைலாம் இப்படி தானே இருக்கும், சந்தனம், குங்குமம், திருநூறு எல்லாம் இதுலேயே இருக்கிற ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ இதெல்லாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு நான் ஒவ்வொரு பொட்டாக வந்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வைக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே நெத்தியில் வச்சா அது கழுத்தில் வைக்கிற பழக்கம் அப்படியே இருக்குது. நிறைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ நான் அப்படியே வச்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மதியானத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குடமிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் பொரியல். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பீட்ரூட் தோல் எல்லாம் வந்து சீவி எடுத்துடலாம். அப்படியே வந்து நான் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு தோலை வந்து உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உரிச்சிட்டு நம்ம வந்து செரவி இதை எடுக்க போகிறோம். கட் பண்ணி செய்யலாம். சரி டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செரவுறதுல வச்சு செரவி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி உப்பு போட்டு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குடமிளகாவும் பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வந்து ரெடி பண்ணியாச்சு. பயங்கரமாக பசிக்குது. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. பச்சை பயிறு வேக வச்சுருந்தேன். பச்சை பயிரில் வந்து உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சாப்பிட. அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் என்னது, கஞ்சி, குடமிளகா இதெல்லாமே நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தான் இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். எங்கள் அப்பா தினமும் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவாங்கடுங்க. படி படி அப்படிம்பாரு. நான் வந்துட்டு நான் ஃபோனையே யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இதில் எப்படின்னா நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். கோயம்புத்தூரை பற்றி மெயினாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற நியூஸ் எல்லாம் இருக்கும். நான் கரெக்டாக இதை எடுக்கிறேன், ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம மீனராசிக்கு பார்த்தோம். என்ன போட்டிருந்தாங்கன்னா, சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள், அப்புறம் உங்கள் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. என்னமோ போங்கடா அப்படின்ட்டு. அப்புறம் பார்க்கும்போது 10th ரிசல்ட்டெல்லாம் வரும்போது சுபஸ்ரீன்னு ஒருத்தவங்க 499 எடுத்திருந்தாங்க. என்னோடய பேரெல்லாம் நான் ரொம்ப ரேராக தான் எங்கேயாச்சும் கேட்பேன். ஸோ எனக்கு என்னோடய பேர் மற்றவங்க யாராச்சும் சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த சிறுவர் மலரில் வந்து இந்த மாதிரி கேமெல்லாம் இருக்கும். இதில் வந்து 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த 1, 2, 3 எல்லாம் போட்டிருக்கல, அதெல்லாம் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 7 வித்தியாசங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கும். முதல்ல சின்ன சின்ன புக்கெல்லாம் கிடைக்குமா, அப்போல்லாம் வந்துட்டு ஃபோனு கிடையாதுல்ல, அப்போ இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருப்போம். சூஸ் பண்ணிவிட்டு நிறையா கசகசன்னு இருக்கும்ல, அதில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து நோட் பண்ணி இது கொஞ்சம் மூளைக்கும் வேலையாக இருக்கும், நமக்கு டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் குதிரை, குருவி, பூனை, அப்புறம் வந்து இந்த பன்னிக்குட்டி, அப்புறம் என்ன இந்த கோழி குஞ்சு, நாய் வந்து ஒரு பக்கம் திரும்பி இருக்கும், ஒரு பக்கம் திரும்பாமல் இருக்கும். அந்த மாதிரி 7 வித்தியாசங்கள் வந்து கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட நாய் குட்டி போட்டிருக்கா, அந்த குட்டி கூட வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தேன். அது ரொம்ப அன்பாக இருக்கும் தெரியுமா, எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரியா இருக்கும். அதை அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு கிடப்பேன். அது வந்து அப்படியே கை காலெல்லாம் நக்கிட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது கூட விளாண்டுட்டு அது கூட வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏதாச்சும் பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் என்ன மேலே வந்துட்டு கிடக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துட்டு மறுபடியும் கிச்சன் எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ எப்படின்னா ஃபோன் இல்லாதனால தான் நான் நல்லா வேலை பார்க்குறனோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம், ஃபோன் இருந்தால் என்னங்க உங்கள் வேலையை நீங்கள் தானே பார்க்கணும் அப்படின்னு. கரெக்டு தான். பட் அதிலேயே உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு அதில் தான் வேலையும் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்ததா, வர காஃபி வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். சுடு தண்ணி, காஃபி தூள் அவ்வளோதான். காஃபி தூளை வந்து ஒரு டம்ளரில் போட்டுட்டு சுடு தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியது தான். நான் சுகரு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி குடிச்சு பழகிருச்சு. வெறும் இதே குடித்தோம்னாலுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சைப்பயிறு நான் கொஞ்சம் அதிகமாகவே வேக வச்சுட்டேன். அது இருந்ததா, அது உப்பு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் டீக்கு வச்சுட்டு அப்படியே வந்து அதை தான் வந்து ஸ்நாக்ஸாக குடித்தேன். பரவாயில்ல, ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் மட்டும் சாப்பிட்டனால பரவாயில்ல. மற்ற யாருக்காச்சும் கொடுத்துருந்தா அதுக்கு வேறு கழுவி ஊற்றிட்டு கிடப்பாங்க. அப்புறம் இதை நல்லா குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அது ஜெயம் ரவியோட படம் போட்டிருந்தாங்க, நிமிர்ந்து நில்லா. ஐயோ, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம். அவர் படுற கஷ்டம், உண்மையாக இருந்தால் என்னடா, உண்மையாக இருந்தால் எவனும் மதிக்க மாட்டான், எல்லாமே அப்படி இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்முக்கு போக வேண்டியதான். நான் எப்போவுமே மார்னிங் ஈவினிங் 2 நேரம் ஜிம் போவேன். ஈவினிங் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா படுத்தே கிடக்கிற மாதிரி இருக்கும், சோம்பேறியாக இருக்க மாதிரி. சரி ஜிம்முக்கு போனால் வச்சா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம், பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். கிளம்புற நேரத்தில் பாட்டு ஓடி இருந்துச்சு, இந்த பாட்டு அதனை பாட்டு. ஐயோ, லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பாட்டு இருக்குல்ல, அக்கா டடடட்டா டட வீடும் கூட மேடா சச்சா சச்ச சச்சா மொட்ராக்கா மொட்ராக்கா மந்தாச்சு தீவா, அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்புற. டயர்டாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஹெட்செட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, எனக்கு இது வந்து என் தம்பி யூஸ் பண்ணுறது. சரி நான் ஈவினிங் டைமில் அங்கே இங்கிலீஷ் பாட்டாக போட்டு சாவடிப்பாங்க. அதனால் சரி நமக்கு பிடிச்ச பாட்டை போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். போனால் இந்த ஹெட்செட்டுக்கு சார்ஜ் போடணுமாம்மா, எனக்கு தெரியல. சார்ஜ் இல்லைன்னு வருதுன்னா என் ஃபோனில் தான் சார்ஜ் இல்லைன்னு சொல்லுதோன்னு நினச்சிட்டு, என்னடா ஃபோனில் சார்ஜ் இருக்கே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சார்ஜ் இல்லைன்னு இருந்துச்சு. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சும்மா அங்கே ஓடுற பாட்டை கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வரும்போது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனேன். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவரை வேண்டிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு அவரை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கரெக்டாக வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வேறு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் வா ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வாட்டர் மெலன் ஜூஸு சுகர் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு 2 வாட்டர் மெலன் ஜூஸ் வாங்கினோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசினோம். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன போய் குளிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். நான் நைட் எதுவும் சாப்பிடலை. அந்த ஜூஸ் குடித்ததே ஓகேவாக இருந்தது. சரி படுத்துட்டேன் அப்படின்னா தூங்கிடுவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உட்காண்ட்ருந்தேன், அவ்வளோதான் 11 மணி 12 மணி ஆயிடும் எனக்கு. நான் எப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு 9:30க்கெல்லாம் படுத்துட்டேன். 9:30க்கெல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். அப்புறம் சரி டைரி எழுதலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேங்க. எனக்கு டைரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நான் டைரி எழுதுவேன். எப்போவுமே எழுதியிருக்கேன், சுபஸ்ரீ கீப் ஸ்மைல், டோன்ட் எதுவுமே அதிகமாக திங்க் பண்ணாத அப்படின்னு. ஓகேவா. அதுக்கப்புறம் முருகா இன்னைக்கு வந்து குட் டே அப்படின்னு எழுதினேன். பேனா வேறு தீர்ந்துடுச்சு, ரொம்ப சூப்பர் சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு டைரியை மூடி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க.